காரசாரமான உள்ளி வடை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் கடையில் செய்கிற மாதிரியே டேஸ்டியான உள்ளி வடை எப்படி செய்கிறேன் அப்படின்னு உள்ளது உங்களுக்கு தெரியும். பெரிய வெங்காயத்தை நம்ம இப்படி கட் பண்ணி வச்சிடலாம். இஞ்சி, பச்சை மிளகாய் அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிடலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்துக்கு கூட கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி, பச்சை மிளகாயை தட்டி உப்பும் போட்டு கொஞ்சம் போல் காஷ்மீரி சில்லியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இப்போ உள்ளி நல்லா ஊறி இருக்கதை நம்மளால் பார்க்க முடியுது. இதில் மைதா மாவும் கடலை மாவையும் நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது. தண்ணி எதுவுமே ஊற்றாமல் நல்லா பிசைஞ்சு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு கூட கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உள்ளியை வடை மாதிரி தட்டி அந்த எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நல்லா வெந்து இந்த கலரில் வந்ததும் எண்ணெயிலேருந்து கோரி எடுத்துடலாம். இப்போ சுவையான உள்ளி வடை ரெடி ஆயிட்டு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் பெரியவங்களும் இன்னும் வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த உள்ளி வடைக்கு ஒரு தேயிலை காப்பியும் போட்டு அப்படியே குடிச்சு பார்த்தீங்கன்னா அப்பப்பப்பப்பா அப்படி ஒரு அட்டகாசமான சுவையில் இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.